தெரியுமா? தெரியாது. பால் நமக்கு பார்த்தா தெரியுமா? தெரியாது. தெரியாது. அதே பாலை காய்ச்சி பிறையிட்டு விடியளவு வைத்திருந்து மத்திட்டு சிலிப்பி மேலே மிதங்கி கொண்டு வரும்படியான உமிநீர் என்று சொல்லும்படியான வெண்ணெய் அதை எடுத்து அதை ஒரு பொற்கிண்ணத்தில் வைத்து அனலிட்டு உருக்கி அதுல பார்த்தா அந்த நெய்யில பார்த்தால் முகம் தெரியும். ஆமா. ஆனா அது மட்டும் கிடையாது. இப்ப இந்த வீடு கட்டிருக்காங்கன்னா இதுல சுண்ணாம்பு அடிச்சிருக்குது. இந்த வீட்டுல இப்ப சுண்ணாம்பு அடிச்சிருக்கு. உள்ள இருக்கக்கூடியது சிமெண்ட் போட்டு கட்டின வீடா கல்யாண? ஆமா. இல்ல இது மண்ணு போட்டு கட்டின வீடா அப்படின்னு இந்த சுண்ணாம்பு சுரண்டிட்டு பார்த்தாதான் உள்ள இருக்கிறது என்னன்னு தெரியும். அது மட்டும் கிடையாது. இன்னொன்னு அழகா இருக்காங்க. காசிதான் பணிந்திருக்கும் பரிசுத்தமான நீரின் தேசூர் முகத்தை பார்த்தால் தெளிவர தெரியுமோன்னு ராஜா போட்டுக்காரு. தியானம் பண்ணினார். அது போல இன்னைக்கு ஒரு கிணத்துல உள்ள இருக்கக்கூடிய ஜலம் அந்த ஜலத்துல மேல பாசம் படிந்திருக்கு. ஆமா. அது உள்ள இருக்கக்கூடிய நீர் நல்ல நீரா இல்ல அது கெட்ட நீரா அப்படின்னு அந்த பாசத்தை விலக்கிட்டு பார்த்தால் உள்ள இருக்கக்கூடியது என்ன நீரு அப்படின்னு தெரியும். அது போல இந்த ஆள் சொல்வதை பார்த்த கண்ணாடி இருக்குதுன்னா இப்ப ஒண்ணு வேணாம் வீட்டுல ஒரு கண்ணாடி இருக்குது. கண்ணாடி அந்த பக்கம் திருப்பி அதே பக்கம் பார்த்தா முகம் தெரியுமா? தெரியாது. அது திருப்பி அந்த கண்ணாடியில பார்த்தால் தான் முகம் தெரியும். இன்னைக்கு எங்க ராணியமாக மூளை மூக்காலே ஒரு அதே சுத்திரம் அந்த ஆள் சொல்வது பாலாகவும் தயிராகவும் மோராகவும் எண்ணெயாக நான் தெரியுது. உரிக்கெடுத்த நெய்யாக தெரியவில்லை. அது மட்டும் கிடையாது. இந்த ஒரு கிணத்தில் இருக்கக்கூடியது பாசத்தை விலக்கிட்டு பார்த்தால் தான் இருக்கக்கூடியது என்ன நீர் என்று தெரியும். இந்த ஆள் சொல்வதை பார்த்தால் அந்த தண்ணியிலே பாசம் படிந்திருப்பதை போலவும் இப்போ அந்த காலிலே முகம் பார்ப்பதை போலவும் இவர் சொல்வது எல்லாம் ஐவராஜாக்கள் எனக்கு தயார் என்று சொன்ன காரணம் என்ன? குந்தமாதேவி தாய் என்று சொன்ன காரணம் என்ன? அதை கேட்டுன்னு போகலாம்னா இப்ப நாம இங்க வந்திருக்கோம். இவர் என்ன செத்தா வருவியா நான் போனா வருவியா இதெல்லாம் அடி கேட்கறதுக்கு நான் வந்தேன். இதை கேட்க வந்தேன். ஐவராஜாக்கள் என்ன முறையில் உனக்கு பங்காளி? குந்தமாதேவி எப்படி தாயாக முடியும்? அதை விவரமாக சொன்னால் அதை விளக்கமாக சொன்னா தெரியல. ஓடி வருவேன், கரையை எடுத்து வருவேன், அவருக்கு தொண்டு வேலை செய்வேன், பாதத்தில் தொட்டு வணங்குவேன், அவருக்கு விடைதான் தடை இல்லாமல் தந்து எடுப்போம். ஐவர் ராஜாக்களுடைய பங்காளினா அது எந்த குலத்தை நான் சொன்னா தடை இல்லாம தாம்பூலம் பரவாயில்ல. அந்த குந்தாமா அந்த ஆள் சொல்றதுக்கு நீங்க இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்தண்டின்னு அவர் சொல்றார். குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்த நாள் குந்தமாதேவிக்கு என்ன முறையா வேணும்? அண்ணனா வேணும். அண்ணன் முறையா வேணும். ஐவராஜாக்களுக்கு என்ன முறையா? தாய் மாமனா வேணும். குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்தன்னு அவர் சொல்றாரு. அப்ப குந்தமாதேவிக்கு அண்ணனா, ஐவராஜாக்களுக்கு மாமனா? அதை கேள்வி அந்த குமரி அந்த ஆள் சொல்றதுக்கு நீங்க அடிக்கிறது குமரி வயத்திலில் பிறந்தவன் நானடி அப்படின்னு அவர் சொல்றார். ஆனால் குமரி பருவம் என்றால் அறுவை தெருவை மங்கை பருவம் குமரி பருவம். ஆமா. மங்கை என்றால் இல்ல ஒரு 8 வயது 7 வயது அந்த பெண்ணா இருக்கக்கூடியதுதான் மங்கை பருவம், அது குமரி பருவம்.
இத நல்ல நேரத்துல எந்நாட்டுக்கும் ஒன்னாடா வழங்கும்படியான இதோ ஊர் நெம்பிளி கிராமத்தில் வசிக்கும் கூடிய வரக்கூடிய இதோ முருகேச படையாச்சி ஆறுயிர் ஐயா அவர்கள் இந்த கோட்டையாமலை குமார் கருத்தியல் காஞ்சான 50 லட்சமாக பாய்க்க வேண்டும் அங்காளம்மனார் பங்கில இருந்து பட்டி பெருகி பால்பான பங்கி மக்கள் சம்பத்து மனு சம்பத்தோடு வாழ வேண்டும் என்று வேடிக்கை பேஜயம். இப்ப அவர் சொல்றாருன்னா குமரி பருவம் என்றால் 7 வயது ஒரு பெண்ணு. அந்த 7 வயதுல ஒரு பிள்ளையாகப்பட்டதை தன்னுடைய கெற்ப கோலமாக பெருசு பெற முடியுமா? ஒரு வயசுக்கு வராத பெண்ணு ஒரு பிள்ளை பெக்க முடியுமா? இந்த உட்காந்துதான் அந்த பொண்ணு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்குமா? குமரி வயசில் நான் பிறந்தேன்னு அவர் சொல்றாரு. அது என்னடி கேவுரு குறுக்கி நெய்வதான்னு கேப்பாரு சொல்லுவாங்க. அது போல அந்த ஆள் சொல்றாரு குமரி வயிற்றில் இருக்கக்கூடிய பெண் குழந்தை பெக்க முடியாது. 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய மங்கள் பருவம் அதை எப்படி புள்ள பெக்க முடியும்? அதை கேளண்டி தாயான குந்தாதேவி 9 வயது. அப்போது துருவ மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாசர் ஓர் தினம் சூரஜான பட்டணம் வந்தார். பட்டணம் வந்தார். வந்து என் பாட்டனான சூரஜனை கண்டு ஐயா சில தினம் உன் நாட்டிலே நான் தவம் இருக்க போகின்றேன், எனக்கு ஒரு பர்ணகை சாலை வேண்டும் என்று கேட்டார். அப்போது என் பாட்டனான சூரஜான அது இருக்கக்கூடிய தூர்வாசருக்கு பர்ணகை சாலை அமைத்து தந்தார். அமைத்து கொடுத்தார். ஐயா பர்ணகை சாலை இருந்தா மட்டும் போராது. பர்ணகை சாலை இருந்தா மட்டும் போராது. பணிவிட வேலைக்கு ஒரு ஆள் வேணும் என்று கேட்க என் பாட்டனான சூரஜானோ போகாத வீடல்ல, கேட்காத ஆள் அல்ல, யாரும் பணிவிட வேலைக்கு முன் வரவில்லை. அது யாரு கேளு. சூரியவாசனுக்கு 66 முழம் கோபம். ஆமா, அவரிடம் சென்றால் ஆபத்தை கற்றவர் யாரும் இல்லை, சாபத்தை தந்தி விடுவார் என்று பயந்து கொண்டு யாரும் வரவில்லை. அப்போது பாட்டனான சூரஜான மாயற்படி அருகாமையிலே சொந்த வண்ணமாக அமர்ந்திருந்தார் சூரஜானன். தாயா இருக்கக்கூடிய குந்தாதேவி 9 வயது குழந்தை. அப்பா உன் முகமானது வாடி இருப்பது காரணம் என்னவென்று கேட்க அம்மா தூர்வாசருக்கு தவம் செய்வதற்கு பந்தய சாலை அமைத்து தந்தேன், அமைத்து கொடுத்தேன். பணிவிட வேலைக்கு ஆள் தேடி நான் யாரும் இல்லை அம்மா என்று சொன்னார். பர்ணக சாலை வேணும் தூர்வாசர் வந்து கேட்டாரு. பர்ணக சாலை இவர் அமைச்சு கொடுத்தாரு. அப்ப பொண்ணு கேக்குறாங்க. அப்ப வயசுக்கு வரலையா? கேட்கணும் விளக்கமா. அப்ப வயசுக்கு வரலையா சொல்றேன். அப்ப நான் சென்று பணிவிட வேலை செய்கிறேன் என்று என் தாயால குந்தாதேவி ஒப்புக்கொண்டு அந்த தூர்வாசனுக்கு 4 வேணி பொய்தோறு வண்ணமாக பயம் பத்திரமாக பணிவிட வேலை செய்தார். ஓர் வருடம் 12 மாதம் பூர்த்தி ஆகிவிட்டது. தூர்வாசர் பார்த்தார். எப்போது குந்தமாதேவி தவறு செய்வாள், எப்போது சாபம் கொடுக்கலாம் என்று எதிர்பார்த்தார். தூர்வாசர் ஒரு தேலுக்கு சமானம், குந்தமாதேவி ஒரு ஆமைக்கு சமானம். ஒரு ஊர்ல சேலு ஆமையும் 2 பிறந்தா இருந்ததான். ஆமா, கூட்டாளி இருக்கும் போது டெய்லி ஒன்னா போறது ஒன்னா வர்றது. ஒரு தினம் திடீர்னு ஆத்து நிறைய தண்ணி வந்து போச்சு. தண்ணி வந்ததும் இந்த பார்த்து ஆமையும் சேலு கெட்ட போச்சு பாரு. இந்த தண்ணியை பார்த்து சேலு என்ன அண்ணா ஆமண்ணா தண்ணி உள்ள எனக்கு வர முடியாது, அதனால முதுகு மேல நான் ஏறிக்கிறேன், கரையில் கொண்டு போய் விட்டு அப்படின்னு கேட்டு. சரிப்பா தம்பி, நீ ஒரு பாரமா எனக்கு என் முதுகுல ஏறிக்கு அப்படின்னு ஆமை முதுகுல சேலு ஏறிச்சு. கொஞ்சம் தூரம் தண்ணியில போனதும் இந்த சேலு கம்முன்னு இல்ல, கொடுக்கால ஆமை முதுகுல கொட்டுச்சு. அப்ப ஆமை கேட்டுச்சு, ஏம்பா நான் தான் உன்னை இட்டுன்னு போறேன், ஏன் சும்மா வர கொட்டின்னு வர்ற அப்படின்னு போது, ஐயா உனக்கு எனக்கு சண்டை இல்ல சாடி இல்ல, என் பழக்கம் கொடுக்க வச்சுன்னு சும்மா இருக்க முடியல, அதான் கொட்டிட்டான் அப்படின்னு தேடு சொன்னது. சரி அப்பா இது வரைக்கும் கொட்டிட்டேன், இதுக்கு மேல சும்மாவா இப்பறமா கொட்டாதவா அப்படி சொன்னதும் அப்புறம் கொஞ்சம் தூரம் போச்சு, மறுபடியும் கொட்டுச்சு. சரிதான்
என்னடா தம்பி நான் சொல்லிக்கினே வரேன் நீ கொட்டிக்கினே வர எப்படிதான் சமாச்சாரம் அப்படி கேட்டதும் என் கொடுக்கு வச்சுட்டு சும்மா வர முடியலன்னா அதனாலதான் நான் சும்மா இருந்தாலும் என் கொடுக்கு சும்மா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னதான். அதுக்கு இந்த ஆமா என்ன சொன்னது, எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, நான் தண்ணி மேலே தூரமா போய் பழகல